ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய பகுதி அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக். அதாவது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அளவீடுகளை மட்டும் 50 கொஷின்ஸ் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம். குரூப் 4 எக்ஸாமினேஷன், போலீஸ் எக்ஸாமினேஷன், எஸ்ஐ, ஃபாரஸ்டர் உள்ளிட்ட தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியிலிருந்து தான் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் வினா பாருங்கள். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது எஸ்ஐ அலகு முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு ஒரு கொஷின். சரியான பதிலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, 1971 அப்படிங்கிறது தான் ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். பொருளின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, மோல் அப்படிங்கிறது சரியான பதில். தேர்டு கொஷின். ஒளிச்செறிவின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆல்ரெடி நிறைய தேர்வில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஆப்ஷன், கேண்டிலா என்பது சரியான பதில். ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படக்கூடிய விஷயம் என்ன? ஸோ எல்லாமே அளவை மெஷர் பண்ணக்கூடியது தான். ஆனால் மரத்தின் சுற்றளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஷின். ஆப்ஷன் அளவு நாடா என்பது சரியான பதில். ஃபிஃப்த் கொஷின். அறை வெப்பநிலையில் மரத்தின் அடர்த்தி என்ன? ஆப்ஷன் ஏ, 770 என்பது சரியான பதில். சிக்ஸ்த் கொஷின். அறை வெப்பநிலையில் வெள்ளியின் அடர்த்தி என்ன? ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10,500 என்பது சரியான ஆன்சர். நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி வாய்ந்தது? குரூப் 4 எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷன், போலீஸ் எக்ஸாமில் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன், 13.6. சூரியனிலிருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம், அதாவது அண்மை நிலை அப்படிங்கிறது நம்ம எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஷின். ஆப்ஷன் பெரிஹீலியன், ஏ ஆப்ஷன் என்பது சரியான பதில். பெரிஹீலியன் நிகழ்வு நடைபெறும் போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தொலைவு சுமார் எவ்வளோ? ஆப்ஷன் சி, 147 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனிலிருந்து பூமியின் அதிகபட்ச தூரம், அதாவது செய்மை நிலை அப்படிங்கிறது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு ஒரு கொஷின். ஆப்ஷன் பி, ஹப்ஹீலியன். ஹப்ஹீலியன் நிகழ்வு நடைபெறும் போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தொலைவு. சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன், 152 மில்லியன் கிலோமீட்டர். பொதுவாக பூமியின் பெரிஹீலியன் நிகழ்வு நடைபெறும் நாட்கள். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 2 மற்றும் 5. 13வது வினா. பொதுவாக பூமியின் அப்ஹீலியன் நிகழ்வு நடைபெறும் நாள். ஆப்ஷன் ஜூலை 2 மற்றும் 5. ஆப்ஷன் ஜனவரி, இது ஜூலை. அடுத்த கொஷின். வானியல் அலகு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான சராசரி தொலைவு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குரூப் 4 நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, 150 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 15 கோடி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெப்டியூன் சூரியனிலிருந்து டேஸ் வானியல் அலகு தொலைவில் உள்ளது? ஆப்ஷன் 30 என்பது சரியான ஆன்சர். ஒரு வானியல் அலகு என்பது சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் டி, 1.496 × 10^11 மீட்டர். ஓர் ஒளியாண்டு என்பது என்ன? வேல்யூவை சரியாக மென்ஷன் பண்ணணும். ஆப்ஷன் பி, 9.46 × 10^15 மீட்டர். சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன். ஆப்ஷன் சி, ஃப்ராக்சிமா சென்டரி.
வினா நம்பர் 19. ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை என்ன? சரியான பதில் ஆப்ஷன் பி 3.153 into 10 power 7. கொஸ்டின் நம்பர் 20. பாரன்ஹீட்டில் தனிசுழி வெப்பநிலை மதிப்பு என்ன? ஆப்ஷன் டி -459.7. 21வது வினா, மின்னோட்டத்தின் அலகு. ஆப்ஷன் டி ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு. ஆப்ஷன் ஏ கூலும். மின்தடையின் அலகு. ஆப்ஷன் டி ஓம். மின் கடத்துத்திறனின் அலகு. ஆப்ஷன் சி சீமன்ஸ். அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் பி ஆப்ஷன் 6.023 into 10 power 23. தலக்கோணத்தின் அலகு என்ன? ரேடியன். திண்மக்கோணத்தின் அலகு. ஸ்ட்ரேடியன். ஆப்ஷன் சி. லண்டனுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான கால அளவு என்ன? ஆப்ஷன் ஜிஎம்டி பிளஸ் 5.5 மணி நேரம் 5.30. 0 டிகிரி தீர்க்க கோடு செல்லும் இடம் என்ன? சரியான பதில் ஆப்ஷன் சி லண்டன். பூமியில் காணப்படும் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் பி 24. ஒரு தீர்க்க கோட்டிற்கும் மற்றொரு தீர்க்க கோட்டிற்கும் இடையே உள்ள கால அளவு 4 நிமிடங்கள். ஒரு அச்சக்கோட்டிற்கும் மற்றொரு அச்சக்கோட்டிற்கும் இடையே உள்ள தொலைவு. ஆப்ஷன் டி ஆப்ஷன் 111 கிலோமீட்டர். மிர்சாபூர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் உத்தரப்பிரதேசம். ஏன் அதை நம்ம பார்க்குறோம்னா, நம்மளுடைய திட்ட நேரமானது இந்தியாவில் பயணம் செய்யக்கூடிய இடம். இந்திய திட்ட நேரமானது எந்த தீர்க்க கோட்டினை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 82.5 டிகிரி கிழக்கு. அணுவின் உட்கரு ஆரம் என்ன? சரியான பதில் ஆப்ஷன் ஏ 10⁻⁻15 மீட்டர். இரு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவு. டி ஆப்ஷன் 10⁻26 மீட்டர். எலக்ட்ரான் நிறையின் அலகு என்ன? சரியான பதில் ஆப்ஷன் ஏ 9.11 into 10 power -31 கிலோகிராம். பால்வெளி திரள் அண்டத்தின் நிறை என்ன? சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் 2.2 into 10 power -41 கிலோகிராம். கொஸ்டின் நம்பர் 39. ஈட்டா என்பதின் பெருக்குத்தொகை மதிப்பு அல்லது 10 மடங்கு என்ன? சரியான பதில் ஆப்ஷன் ஏ 10⁻18. சுருள்வில் தராசில் டேஸ் உலோகம் பயன்படுத்தப்படுகிறது? சரியான பதில் ஆப்ஷன் பி எஃகு. எவ்வகை தராசினை பயன்படுத்தி மிகவும் துல்லியமான எடையை அறிய முடியும்? ஆப்ஷன் டி ஆப்ஷன் எண்ணியல் தராசு. பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை நியூட்டனில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 490 நியூட்டன். நிலாவின் புவியீர்ப்பு முடுக்கம் மதிப்பு. ஆப்ஷன் சி ஆப்ஷன் 1.63 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்த நீளம் எவ்வளவு? ஆப்ஷன் சி ஆப்ஷன் 96,000 கிலோமீட்டர் அளவு நீளமுடையது. பிறக்கும் பொழுது ஒரு ஒட்டகச்சிவிங்கியின் குட்டியின் உயரம் என்ன? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 1.8 மீட்டர் அல்லது 6 அடி. ஒரு மணி என்பது எத்தனை நாளிகை? ஆப்ஷன் 2.5. ஒரு நாள் என்பது டேஷ் நாளிகை.
சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 60. வெர்னியர் அளவுகோலை கண்டுபிடித்த பியரி வெர்னியரின் காலம் என்ன? சரியான பதில் 1580 முதல் 1637. அவருடைய பிறப்பு இறப்பு காலகட்டம். பிளாங்க் மாறிலியின் மதிப்பு என்ன? சரியான பதில் ஆப்ஷன் ஏ 6.624 into 10⁻⁻34 ஜூல். லாஸ்ட் கொஷின். நிறையின் பன்மடங்கு வரிசையில் சரியானவை எது? சரியான பதில் என்னன்னா கிராம், அதன் பிறகு கிலோகிராம், அதன் பிறகு குவாண்டல், அதன் பிறகு டன். ஸோ இந்த மெத்தடு தான் சரியாக அரேஞ்ச் ஆகிருக்கு. சரியான வரிசை அப்படின்னு எடுத்துட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ எழுதின இந்த 50 வினாக்கள் அப்படிங்கிறது நீங்கள் அளவீடுகள் டாபிக் 6th to 9th வரைக்கும் இருக்கக்கூடிய அளவீடுகள் டாபிக் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் புக்கில் இந்த 4 டாப்பிக்கிலிருந்து நியர்லி ஒரு 350 கொஷின்ஸ் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கில் இருக்குது. புக்கு உங்களுக்கு சாம்பிள் பேஜ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு சாம்பிள் அனுப்பப்படும். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு முழுவதுமே நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம், இந்தியன் போஸ்ட் மூலமாகவும். ஸோ அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்களும் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது நல்ல ஒரு வாய்ப்பு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதெல்லாம் பாண்டிச்சேரியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? சயின்ஸ் புக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் லைன் பை லைனாக பாட வாரியாக வித் புக் பேக்கோட கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் எஸ்எஸ் பப்ளிகேஷன் தான். இந்த புக்கு February 16 தான் கைக்கு கிடைக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேத்துக்கு நான் சொல்லிட்டேன், ஆர்டர்ஸும் நிறைய வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க, ரொம்ப குவாலிட்டியாக வந்திருக்கு. ஆல் தி பெஸ்ட், குட் லக், தேங்க்யூ.